அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாட்டுமா. எண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய ஒரு புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாள், ஜமாத்துல் ஆஹிர் மாதத்திலே 3வது வெள்ளிக்கிழமை பகலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏராளமான நியமத்துகளை தரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் அதிகாரிகளை குறித்து புத்தாடைகளை அணிந்து அத்துகளை பூசி சீக்கிரமாக ஆனந்த பண்ணிக்கு போய் அந்த குத்வாவிலே செவிதார்த்து கேட்டு அதிகடி சலவாத் ஓதி சூரத்து கவுஃப் ஓதி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய ஏராளமான சிறப்புகள், அஜ்ஜுடைய சிறப்பு, குர்பானுடைய சிறப்பு, பெருநாளுடைய சிறப்பு, தான தர்மத்துடைய சிறப்பு, எல்லா சிறப்பும் சௌபாகியம் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாளை நாம் எல்லாம் அடையப்பட்டோம். எல்லாம் சந்தோஷகரமான முறையிலே யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் இந்த ஜும்மாவுடைய நாளுடைய பறக்கத்து கொண்டு எல்லா நோயுடைய அப்புறப்படுத்தி ஆபத்து முசீபத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்பு செய்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, தக்குவாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக, ஐவல் தொழுகக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை சாலிகான குடும்பங்களாக, சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி அருள்வார். ஆமீன். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லி, ரஹ்மானே அவங்களுடைய வியாபாரத்துக்காக வேண்டி, வேலை வாய்ப்புக்காக வேண்டி, திருமணம் முடிப்பதற்காக வேண்டி, வீடு இல்லா வீடுக்காக வேண்டி, அவங்களுடைய நோய் நிவாரணிக்காக வேண்டி, அவங்களுடைய எல்லா தேவைகளும் யா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய போட்டால் நீ கபூல் செய்வார். ரஹ்மானே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சொர்க்கத்தில் போகக்கூடியவருடைய அடையாளங்க என்ற தலைப்பைங்க பார்க்குறோம். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர்களை யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தருவாங்க. ஆமீன். நஹமது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا تتلى آيات الرحمن خروا سجدا وبكيا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عينان لا تمسهما النار عين بكت من خشية الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அருமை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சுகமா இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் ஒரு நல்ல ஒரு ஈமானும் அவனுக்கு வழிபடக்கூடிய நல்ல ஒரு இபாத் செய்யக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தானே. ஆயிரம் சுக்ரியாக்கள் அவனுக்கு நாம செய்துவிட்டு நாம சொர்க்கத்துக்கு போகக்கூடியவருடைய அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்தாங்க. ஐனானி லா தமஸ்ஸுஹுமா நார். இரண்டு கண்கள் உடையவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஒன்றாவது ஐனும் பக்கத்து மின் ஹஷியத்தில்லா. அல்லாஹ்வை நினைச்சு பயந்து அழுகக்கூடிய நபர். கண்ணுன்னு சொன்னால் அந்த நபர் அல்லாஹ்வை பயந்து அழுகக்கூடியவங்க ஒருபோதும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம பார்க்குறோமா இல்லையா? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அழுது அவங்களுடைய கண்களை அப்படியே கோடு விழுந்ததுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவோம். இதா துத்துலா ஆயாத்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவனது குர்ஆன் ஷரீஃபில் ஓதப்பட்டா ஹர்ரு சுஜ்ஜதன், அவங்க அப்படியே சுஜூர் விழுந்து விடுவாங்க. புக்கியை அவங்க அழுது விடுவாங்க. இறைநேசர்கள், வலிமார்கள், முஸ்லீம்கள், நமது முன்னோர்கள் அழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல துவா கேட்டால் குலுங்கி அழுகுவாங்க. இப்போ அந்த அழுகலே நம்ம என்னாச்சுன்னா மக்கள் மத்தியில் போய் அழுகக்கூடியவங்களா பார்க்குறோம். நம்ம ஏதாவது தேவைக்காக வேண்டி மக்களிடத்தில் கெஞ்சக்கூடிய, மக்களிடத்தில் அழுகக்கூடிய நம்ம பார்க்குறோம். ஒருபோதும் மக்களிடத்தில் அழுகி விட்டு போட்டு நமது முன்னோர்கள், நமது நெய்மார்கள், வரிமார்கள், சித்திகீங்கள், சாலியங்கள் அவங்களுடைய பயம் வாழ்க்கை பூராவுமே அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவங்களுடைய பயத்தினாலே அழுதாங்க, அழுது துவா செஞ்சாங்க, அழுது மண்டாடினாங்க. அப்படிப்பட்ட அந்த கண்களுடையவங்க, அப்படிப்பட்ட அழுகக்கூடியவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு உண்டான அடையாளம் என்று சொல்கிறார். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களுடைய அடையாளம்
அல்லாஹுடைய பள்ளியில் உட்கார்ந்து இல்லை தனிமையில் உட்கார்ந்து அவனுக்காக வேண்டி அழுவது. இன்னும் சொல்லுவாங்க 7 நபருக்கு அரிசூல் நிழல் கிட்டும் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. அதுல ஒரு நபர் ரஜுலுன் ذிக்ருல்லாஹ் ஹாலியன், தனிமையிலே அல்லாஹ்வை நினைச்சு ஃபஃபாஅத் ஐனானி, 2 கண்களும் அவங்க அல்லாஹ்வுக்காக தனிமையிலிருந்து அழுகக்கூடியவங்க. தனிமையிலிருந்து ஒரு மனிதர் அல்லாஹ்வை நினைச்சு அழுவாங்க. இவங்களும் அந்த 7 நபருக்கு அரிசூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை நினைத்து அவனை பயந்து அவனிடத்திலே மண்டாடி அழுகக்கூடிய கண்கள் இருக்கிறதே, இது மிகப்பெரிய அற்புதமான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார். அதனால நம்ம யாருடைய முன்னாடி அழுகாம இறைவனுடைய பக்கத்திலே இருந்து அழுவது. இது அழுகுவது என்பது நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. அது அழுக வரவில்லைன்னு சொன்னாலும் அழுகதை போடு நடிக்க வேண்டும் என்று கூட எழுத சொல்கின்றார். அவ்வளவு அந்த அல்லாஹ்வுடைய பயத்து, அல்லாஹ்வுடைய அந்த அழுவை அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடையாளத்தை சொல்லிக்கிறான். அல்லாஹ் நினைக்க அவங்க உள்ளமெல்லாம் நடுநடுங்கி விடும். அன்ஃபால் இல்லா ரசூல் ஃபத்தகுல்லாஹ வஅஸ்லிஹு பைனக்கும் வஅத்தியூ ரசூல இன் குன்தும் முஃமினீன் இன்னமல் முஃமினூன அல்லதி இதா ذுக்கிர வஜலத் குலூபுஹும், அவங்க உள்ளமெல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்கிறான். சூரத் அன்ஃபால்ல சொல்கிறான். இப்படி ஏராளமான வசனங்கள் சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகக்கூடிய நபர்களை பார்த்தாலே சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க, அந்த கண்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களை என்று அடையாளம் கண்டுவிடலாம். இனி 2வது கண்ணு சொல்லுகின்ற பொழுது ஐநானி தமசோ சொன்ன அந்த 2வது கண்ணு ஐனும் பாத்தத்து தஹ்ருசு ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவங்க தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி இரவெல்லாம் தூக்கம் முடிச்ச கண்கள், அந்த உயிரை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனுடைய வழியிலே பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், அந்த யுத்தம், இதெல்லாம் அந்த யுத்தத்திலே எல்லாம் அவங்க இரவு பகல அழுத தூக்கத்தை முழிச்சு அவங்க தீனை பாதுகாத்து வெற்றி பெற்ற அந்த கண்கள். அப்படிப்பட்ட கண்கள் உடையவர்களும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண்களும் 2 கண்கள் நரகம் போகாது, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபீ சபீலில்லாஹ். இப்போ நம்மளால பார்க்க முடியாது. ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய அந்த தீனுக்காக வேண்டி யுத்தம் செய்யக்கூடிய அந்த யுத்தம் இப்போ நம்ம காலகட்டத்தில் இல்லை. ஆனால் முதலாவது சொன்ன ஃபீ ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகக்கூடிய கண்கள் உடையவங்க, நடிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த துவாவுனால அழுகுவது போல் நடிக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்தாலே சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க என்று நம்ம என்ன செய்யலாம், கணித்து விடலாம். சொர்க்கத்தை போகக்கூடிய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். ஏராளமான நமது முன்னோர்கள் வரிமார்கள் அவங்க அதே அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையில ஓதி ஆயத்தில் ஓதி அழுவாங்க. அவுலியா பெருமக்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள் அல்லாஹ்வை நினைச்சு அவங்க கையை ஏந்தி அல்லாஹ்வுடைய பயத்தினால அழுது கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணத்தை நாம் எல்லாம் வரக்கூடிய சிறப்பான நாடுகளில் வரக்கூடிய மாதம் ரஜபு மாதம் பிறக்கிறது. ரஜபு ஷாபான் பிறக்கிறது. ரஜபு சொன்னாலே மேராஜுடைய இரவு, ஷாபான் சொன்னாலே பராத்துடைய ராவுகள், அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியதில்லை ரமதானுடைய காலங்கள், அதுக்கப்புறம் நம்ம முஹர்ரம் மாதம், வருடப்பிறப்பு, ஹஜ்ஜு பெருநாள், இப்படி தொடர்ந்து நமக்கு சிறப்பான நாட்கள் வரக்கூடிய அந்த நாட்களை நாம் எல்லாம் அறிந்து அல்லாஹ்வை பயந்து அவனிடத்துல கரமேந்தி நம்ம அழுது தொழுது அவனிடத்துல மண்டாடுவோம். எல்லா சோதனைகள், வேதனைகள், கவலைகள், நோயுடைகள் அத்தனையுமே நம்மளை விட்டு அப்புறப்படுத்தி நம்ம எஸ்ஐஆர் படுவமெல்லாம் நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம். தேர்தல் வருகிறது. இஸ்லாத்தினுடைய ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வதற்கும் நல்ல நமக்கு நீதமான ஆட்சியாளரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டியும், அது மாதிரி நம்முடைய அந்த ஆட்சி அதிகாரங்கள் கொடுங்கோல ஆட்சி விட்டு அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்யணும். கொடுங்கோல ஆட்சி இஸ்லாத்துக்கு எல்லா ஊர்களையும் உலகத்தை எல்லாம் எங்கே எடுத்தாலும் சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு சூழ்ச்சியாக செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரிகள் வருவதற்கு காரணமே நாம தான்.
நாட்டினுடைய நம்ம மக்கள் வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியாளரை அமைப்பாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. வரக்கூடிய கியாமத்தால் வர 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 மக்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாயிட்டே போவாங்க. அந்த மக்களுடைய அந்த அவங்களுடைய நிலைமை பொறுத்தே ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். நீதமில்லாத ஆட்சி, கொடுங்கோல ஆட்சி, ஃபிரௌன மாதிரி, ஹாமான மாதிரி, சத்தாது மாதிரி கொடுங்கோல ஆட்சி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தண்டிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்களே. அப்படிப்பட்ட கொடுங்கோல ஆட்சி விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும். திடீர் மரங்கள், இந்த ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்திருக்கிறது, நிலநடுக்கம், அந்த மாதிரி நிலநடுக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்யணும். புயல் மழையத்திலிருந்து ஏராளமான மக்கள் இலங்கையில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி புயலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தர வேண்டும். அது மாதிரி நெருப்பு மலைகள் வெடித்து சுனாமி போன்ற பெரிய அபகடங்கள், அது மாதிரி தீவிரவாத அமைப்பினால வெடிகுண்டு வெடிக்குதல், திடீர் பூகம்ப வெடிக்குதல், வெடிக்குதல், இந்த மாதிரி மத கலவரங்கள் உருவாக்குதல், இந்த மாதிரி உண்டான எல்லா விதமான ஆபத்து முசீபத்து உலகத்தில் சர்வசாதாரணமான முறையிலே நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்து, முசீபத்திலிருந்து, இயற்கை சீட்டங்களிலிருந்து, கொடுங்கோல ஆட்சியிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வை ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வை நினைச்சு நம்ம பயந்து நம்முடைய வாழ்க்கையிலே நேரான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இபாசிய வாழ்க்கை, ஐவர தொழக்கூடிய வாழ்க்கை, குர்ஆன் ஆயத்திலும் ஓதி, ஸலவாத்துகளை ஓதி அதிகமான அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். புனிதமான ஜும்மாவுடைய நாளில் வேகமாக அழகான நம்முடைய சூரத்து கௌஃபெல்லாம் ஓதி குளிச்சு அல்லாஹ்வுடைய ஜும்மா நாளில் சீக்கிரமாக பள்ளியில் வந்து அல்லாஹ் இடத்துல அழுது தொழுது நம்ம எல்லாம் முறையிடுவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.